அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மீதமுள்ள சப்பாத்தி காலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நடுப்புற வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 எக்கு வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்திங்களை நல்லா நறுக்கி போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி விட்டு அருமையாக எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குயிக்கான ஒரு கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே வந்து கொத்தமல்லி அப்படியே லைட்டாக தூவி விட்டு அப்படின்னா அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை